இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 7ஆம் பாவகத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி. அப்போ இது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே அஷ்டம சனி அல்லது அஷ்டம சனியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறப்ப உழைப்பு அதிகமாகும், அதே போல் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது குறைவாகவும் இருக்கும். உழைப்பு அதிகமாக செய்தும் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதமாகத்தான் இருக்கும். அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் அல்லது அடுத்த 2.5 ஆண்டு கால சனிப்பெயர்ச்சியினுடைய முடிவில் தான் அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனியினுடைய பெயர்ச்சி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு, இந்த அஷ்டம ஸ்தானத்திலிருந்து சனி பகவானுடைய பொதுவான பார்வைகளாக 3, 7, 10 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், அதே போல் 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 2, 5, 10வது பாவகங்களை சனி பகவானுடைய பார்வை படுது. அப்போது இந்த 2, 5, 10 அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம். இந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இதே 2ஆம் பாவகம் தான். அதே போல் குடும்பத்தை குறிக்கக்கூடிய பாவகமும் இந்த 2ஆம் பாவகம் தான். ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் கொடுக்கறது, பேச்சுவார்த்தையில் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்காக இருக்கட்டும் அல்லது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த 2ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது தான். அப்போ 2ஆம் பாவகம் சொல்லக்கூடியது இந்த அமைப்புகள் எல்லாம் குறிக்குது. அப்போ இந்த சிம்ம ராசியினர் அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு குடும்ப ரீதியாக முடிவெடுக்கும் பொழுது பொறுமையாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வருமானத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சேமிப்பை இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியினர் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே போல் வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு யாருக்குமே கமிட் பண்ணக்கூடாது. வாக்கு கொடுக்கறதோ கையெழுத்து போட்டு ஜாமீன் போடுறது இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளிவந்துடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு இது மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.